அருகே பூம்புகாரில் இருந்து துவங்கிய மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பின் வேளாண் மண்டல பாதுகாப்பு மண்ணின் மக்களின் நடைப்பயணம் தடுத்து நிறுத்தம். நடைப்பயணம் செல்லவும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கவும் அனுமதி இல்லை என கூறி பூம்புகார் போலீசார் தடுத்து நிறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் இருந்து தஞ்சை நோக்கி மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்பதை வலியுறுத்தி பிரச்சார விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று துவங்கியது. மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் பூம்புகார் கண்ணகி சிலையில் இருந்து துவங்கிய மண்ணில் மக்களின் நடைப்பயணம் 29ஆம் தேதி தஞ்சையில் முடிவடைகிறது. இந்நிலையில் துவங்கிய நடைப்பயணத்தை பூம்புகார் கடைவீதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பல்வேறு கிராமங்கள் வழியே நடைப்பயணமாக சென்று மாலை சீர்காழியில் பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் நடைப்பயணமாக செல்லக்கூடாது எனவும் விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கக்கூடாது எனவும் கூறி பூம்புகார் போலீசார் அனைவரையும் தடுத்து நிறுத்தினர். இதனால் சலசலப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த சீர்காழி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் 3 இடங்களில் கூட்டம் நடத்த அனுமதி வழங்குவதாக உறுதியளித்ததால் அதனை ஏற்று அனைவரும் நடைப்பயணத்தை கைவிட்டு வாகனத்தில் தங்கள் பயணத்தை துவங்கினர். மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் முன்னெடுப்பில் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி மண்ணின் மக்களின் நடைபயணம் இன்று பூம்புகாரிலே தொடங்கி தஞ்சை நோக்கி பயணிக்கிறது. 2 நோக்கங்கள் இந்த நடைபயணத்துக்கு இருக்கின்றன. ஒன்று, மக்களிடம் சில செய்திகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக, தமிழ்நாடு அரசிடம் சில கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துகிறோம். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.